அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் நடைபெறவிருக்கும் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். புதன் ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. கன்னி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மையை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்கள் வைராகிய குணம் படைத்தவர்கள், எல்லா விஷயத்தையுமே பிடிவாதத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லாங்க. தனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவங்களுடைய தன்மானத்தை, அதாவது தன்னுடைய தன்மானத்தை மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது, தன்மானத்திற்காக போராடக்கூடிய நபர்களும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான். வைராகிய குணம் அப்படின்னு சொல்லாங்க, ரொம்ப பிடிவாதம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை, ஒரு இலக்குகளை அடையிறதுக்கு எல்லா விதமான போராட்டங்களையும் செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய இலக்கை அடைஞ்சிட்டு தான் அடுத்த விஷயத்திலே அடியெடுத்து வைக்கக்கூடிய நபர்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக எல்லா விஷயத்துலையுமே தான் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒன்றுங்க. தான் ஒரு விஷயத்தில் விருப்பப்பட்டேன், ஆனால் இன்றைக்கி அந்த விஷயங்கள் என் கையை மீறி போயிருச்சுங்க. என்னை தேடி ஒரு விஷயம் வந்தது, அந்த விஷயமும் இன்றைக்கி நான் நினச்சபடி எதுவுமே இல்லைங்க, எல்லாமே கை மீறி போன மாதிரி இருக்குங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையலை. கிடைச்ச வாழ்க்கையவாவது சரியான விதத்தில் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுவுமே எனக்கு சரியான விதத்தில் அமையலைங்க. தேவையில்லாத சில குழப்பங்கள், இருக்கிறத இழந்துருவோமோ, எல்லாமே என்னை விட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு சில பயங்கள் அப்படிங்கிறதும், எந்த தவறுமே நான் செய்யலைங்க, அந்த தவறுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா, செய்யாத தவறுக்கு சில தண்டனைகள் அப்படிங்கிறத அனுபவிக்கக்கூடிய சூழல். வாழ்க்கையில் நான் இழந்த இழப்புகளும் நஷ்டங்களும் ரொம்ப ஏராளங்க. அதை விவரிக்க வார்த்தைகளே கிடையாது. நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், என்னுடைய நிலை என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறதும், கூட இருந்தவங்க செஞ்ச துரோகமும், நண்பர்களே முதுகில் குத்தக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. எல்லாம் நல்லா பழகிற மாதிரி பழகினாங்க, ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்ததுன்னா எல்லாருமே என்னை விட்டு தள்ளி போயிட்டாங்க. எவ்வளோ யாரை நம்புறதுனே தெரியாத அளவுக்கு சில சூழ்நிலை, இவ்வளோ கஷ்ட நஷ்டங்களையும் நான் அனுபவிச்சுட்ருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்த காலகட்டங்களில் இந்த நிகழ்வுகள் நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையும் தைரியமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பிரச்சனையை எப்படியாவது சமாளிக்கணுங்கிற போராட்ட குணம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. எனக்குன்னு ஒரு நேரங்காலங்கள் வராது அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 10ஆம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் நிர்வாகத்திறன் கொண்ட சூரியனும் புத்திசாலித்தனமான புதன் பகவான் ரெண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல இணையும் பொழுது புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லி, இது ஒரு யோக காலகட்டங்கள் சொல்லலாங்க. யார் உங்களை ஏமாத்தினாங்களோ, யார் உங்களை ஏமாத்துறதுக்கு கூடவே இருந்து உங்களை ஏமாற்றிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப உங்களுக்கு நிறைய சிரமங்களை ஏற்படுத்திட்டு போனாங்களோ, அந்த நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. விட்டு பிரிந்தவர்கள், விலகி சென்றவர்கள் கூட விரும்பி சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. எந்த தவறுமே செய்யாமல் அந்த தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தீங்களா, இவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தேவையான்னு சொல்லி உங்களை அந்த தண்டனைக்கு உள்ளாக்கின ஆட்களே உங்களை தேடி அதற்குண்டான விதத்தில் மன்னிப்பு கேட்டு நான் பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி உங்களை சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வேலை ரீதியில் நான் எந்த பிரச்சனையுமே பண்ணலைங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை சரியாக தான் பண்ணிட்டு இருந்தேன், கரெக்டாக எல்லாமே போயிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு அங்கே நடந்த சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது, செய்யாத சில தவறுக்கு என் மேலே தண்டனை, அதாவது நான் என் மேலே பழி போடுற அளவுக்கு சூழ்நிலைகள். இந்த வேலையை நான் செய்யவே இல்லைங்க, இதில் என்னோட தவறே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது யாருக்குமே இல்லாமல் இருக்குது. இதனால் நமக்கு அந்த இடத்துல அந்த வேலையை விட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது, என்னுடைய வேலையை இழக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. புதுசாக சில வேலையை தேடிட்டு இருக்கேன், அந்த வேலை எனக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. இந்த வேலையிலேருந்து வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமா, இந்த ஊர்லேருந்து வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடலாமா, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது கூட இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது எனக்கு சரியான விதத்தில் அமைய மாட்டேங்குது. அந்த நிகழ்வு காலகட்டங்கள் இந்த தொழில், அதாவது வேலை ரீதியாக நிறைய மாற்றங்கள், புதிய வேலை கிடைக்குங்க, வேலையில் இடமாற்றம் ஏற்படும்,
பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வுடன் கூடிய சில பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. தொழில் தொடங்கிட்டுங்க, அந்த தொழிலை வந்து சரியான விதத்தில் சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்களில் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த போராட்டங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குங்க. நல்லா போயிட்டு இருந்ததுங்க, திடீர்னு என்னால் வந்துட்டு நான் எந்த இடத்துல தப்பு பண்ணனே தெரியல, என்னோடய அலட்சியமாக அல்லது மற்றவங்களுடைய சில பிழைகளாக எதுவும் தெரியல, என்னால் சரியான விதத்தில் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண முடியல, அதை தொடர்ந்து ரன் பண்ண முடியல, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னு யோசிச்சிங்கன்னா கூட அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கும். புதிய தொழிலை தொடங்குவீங்க, அந்த தொழிலில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. அதே நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளுவீங்க. அடிஷ்னலாக சில பார்ட்னர்ஸ் ஆட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு சில முயற்சிகள், புதிய புதிய இனோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள், திருமணம் அப்படிங்கிறது ஒன்று கரெக்டான நேரத்தில் நடந்திருந்தது அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதிரி சூழல் அப்படிங்கிறதே இல்லைங்க. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்தபடி ஒரு சில நிகழ்வுகள் நடக்கணும், நான் எதிர்பார்த்தபடி எனக்கு ஒரு சில அதாவது ரிலேஷன்ஷிப் கரெக்டான விதத்தில் அமையும்னு சொல்லி ஒவ்வொன்றையுமே பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஏதாவது ஒரு தவறுகள் நடந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம பட்ட கஷ்டத்துக்கும் இதுக்கு மேல் படப்போகிற கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதனாலேயே நிறைய டிலே ஆகிட்டுருக்குங்க. திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்குது. ஏதோ ஒரு காரணங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்த நிமிஷம் அதே நேரத்தில் நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த லவ் அப்படிங்கிற விஷயம் உங்களை வந்து திருமண லெவலுக்கு கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற சூழ்நிலை யோசிக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் திருமண லெவலுக்கு கொண்டு போகுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு புதிய திருமணம் நடப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அகலுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு சில சந்தேகங்கள் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் வந்தது. தேவையில்லாத நபர்களுடைய கருத்துக்களை கேட்டு எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. செய்யாத சில தப்புக்கு இன்றைக்கி நான் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலுமே யாருக்காக வந்து விட்டு கொடுத்து போகிறோமோ அவங்களே நம்மளை வந்து கேள்வி கேட்கும்போது அந்த வழியை தாங்க முடியலைங்க. இதனால் இந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளேயே சந்தேகங்கள் வந்துருச்சு. இதனால் 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டுச்சு. மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்ப முடியாத, நாங்கள் எப்போவும் போல் ஒன்றா இருக்க முடியாதுன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்து வந்த சில வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீரும். மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள், அவங்களுடைய பேச்சுக்களை கேட்காம அவங்கள விட்டு ஒதுக்கிட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. தொழிலில் இது வரைக்கும் யாரெல்லாம் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள இதை விட்டு டோட்டலாக வெளியே துரத்தி விட்டு அந்த பிஸ்னஸ் நீங்களே எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஆரோக்கியமான சில விஷயங்கள், ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், இந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஹெல்த்தில் இருந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஹெல்த்து அப்படிங்கிறது நல்லபடியாக உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை. அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத செலவினங்கள், மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையுங்க. புதிய வீடு வாங்குவதற்கான யோகமும் அந்த வீடு கட்டி முடிப்பதற்கான சில சூழல்கள், புதிய சொத்துக்கள் சேர்க்கை, வண்டி வாகனங்களுக்கு உண்டான யோகம், இதெல்லாமே கட்டாயமாக இந்த காலகட்டங்களே நடக்கும். அதற்குண்டான முயற்சிகள் கூட உங்களுக்கு நல்ல பலன் கட்டாயம் கொடுக்குங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த நேரத்தில் அதுக்கு உண்டான யோகங்கள், அதுக்கு உண்டான ஒரு நல்ல விலை அப்படிங்கிறது போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில சான்சஸ் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்குங்க. கல்வி சம்மந்தப்பட்ட சில வீண் விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த விரயங்களுக்கு ஏற்ப கரெக்டான விதத்தில் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த செலவினங்களை சரியான விதத்தில் சரி பண்ண முடியுங்க. கல்வியில் நிறைய மந்த நிலைகள் இருந்திருக்கும், நிறைய ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது இருக்கும். இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இந்த கோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸ், நிறைய யோசனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு புத்திசாலித்தனமாக இந்த கோர்ஸ் படிக்கிறது இந்த காலகட்டங்களில் இதற்குண்டான எஜுகேஷன் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி அதற்குண்டானபடி சில முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது வீண் அலைச்சல்கள், வீண் விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையுங்க. கடன் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். ஏன்னா எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்க போய் அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த கடனை அடைப்பதற்கு சில முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகள் அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கும்போது
வாழ்க்கையில் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. திசாபுத்திகள் எப்படி இருக்குது, கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டானபடி பிளான் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.